La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஏதாச்சும் ஆயுஷ் காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி, ஸோ எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இது உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இது தெரியாமல் நீங்கள் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக ஒரு ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும். இட்ஸ் கம்பல்சரி அப்படின்னு நான் வந்து சொல்வேன். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெப்சைட்டுங்க. என்னென்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCISM ஒரு வெப்சைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ இந்த 3 வெப்சைட் கண்டிப்பா உங்களுக்கு மேஜரா கம்பல்சரியா தெரிஞ்சாகணும். நீங்க சித்தா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதாவா இருந்தாலும் சரி, ஹோமியோபதியா இருந்தாலும், யுனானியா இருந்தாலும் சரி, நீங்க யோகா நேச்சுரோபதி இருந்தாலும் சரி, நீங்க எந்த கோர்ஸ் ஆயுஷ்ல இருந்து எடுத்தாலுமே இந்த 3 வெப்சைட்டை பத்தி கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சாகணும். வெதர் நீங்க வந்து யூஜி பண்றதா இருந்தாலும் சரி, பிஜி பண்றதா இருந்தாலும் சரி, இந்த 3 வெப்சைட்டை பத்தி நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா ISM ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூஜி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பிஜி பண்ணுறதாலும் சரி, நீங்கள் ஒரு காலேஜ்குள்ள ஒரு ஆயுஷ் கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அண்டர் இந்த NCISM கைட்லைன்ஸ் படி தான் நாம் வந்து நம்ம காலேஜ் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும், என்னென்ன எப்பப்போ என்னென்ன பண்ணணும், அந்த நம்ம சிலபஸ் என்ன படிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ட்ரெயின் ஆகணும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கைட்லைன்ஸ் கொடுக்கறது இவங்க தான். ஓகேங்களா? இந்த NCISM தான். இந்த NCISM பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், செகண்ட் இயர்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த எத்தனை பேப்பர் நீ வந்து எழுதணும், அந்த தேர்ட் இயர்ல என்னென்ன இருக்கு, கிளினிக்கல்ஸ் எப்போ போகணும், அந்த எல்லாத்தையும் பற்றி இந்த NCISM வெப்சைட்ல தான் இருக்கு. லெக்சர் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கணும், நான் லெக்சர்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கணும், ப்ராக்டிக்கல் செக்ஷன்ல என்னென்ன பண்ணணும், ஸோ வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், எதுலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி எல்லா கைட்லைன்ஸை பற்றி இந்த NCISM தான் கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஸோ அகாடமிக் கேலண்டர்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பேட்ச் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் எந்த வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த வருஷத்துல அவங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல வந்து கம்ப்ளீஷன் பண்ணணும், செகண்ட் ப்ரொஃபஷனல் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ இன்டர்னல் எக்ஸாம் எப்போ வைக்கணும், லீவ் எப்போ விடணும், ஸோ எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு கோர்ஸ் ஃபுல்லா BSMS முடிக்கிற வரைக்கும் ஃபுல் டைம் டேபிள் அவங்க தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து உனக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி எப்போ எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல், செகண்ட் ப்ரொஃபஷனல், தேர்ட் ப்ரொஃபஷனல், அந்த உனக்கு எந்த மந்த்ல எக்ஸாம் வைக்கணும், எந்த மந்த் வீக்ல எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபுல் டீட்டெயில்ஸா இந்த வந்து NCISM தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா. நீ சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதாவா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், யுனானியா இருக்கட்டும், ஸோ எந்த கோர்ஸாக இருக்கட்டும், இந்த NCISM பத்தி தெரியாம நீங்க வந்து இருக்காதீங்க ஆக்சுவலா சொல்ல போனா. இப்போ வந்து NCISM பத்தி நம்ம என்ன வந்து சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு காலேஜ்ல பேஷன்ஸ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கணும், இன்பேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அவுட் பேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அடிக்கடி இந்த NCISMல இருந்து விசிட்லாம் வருவாங்க ஆக்சுவலா ஒவ்வொரு காலேஜஸ்லையும். ஸோ கரெக்டாக எல்லா காலேஜஸ்லையும் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து அந்த கைட்லைன்ஸ் படி அந்த வந்து அவங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ் படி தான் காலேஜ் கோர்ஸ் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்ஸ்ல கரெக்டாக கண்டக்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த NCISM தான் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் காலேஜ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த NCISM பத்தி தெரியாம யாருமே இருக்காதீங்க. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ NCISMல பார்த்துக்கோங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NCISMல நமக்கு எலக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எலக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஆன்லைன்ல நம்ம ஒரு பே பண்ணி நம்ம ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும். இது கம்பல்சரியா எல்லாரும் படிச்சாகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ல ஒரு மினிமம் நீ 3 கோர்ஸ் எடுத்து படிக்கணும். செகண்ட் ப்ரொஃபஷனல் மினிமம் 3 கோர்ஸ், தேர்ட் ப்ரொஃபஷனல்ல மினிமம் ஒரு 3 கோர்ஸ் எடுத்து படிச்சு அதுல எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதாவது ஒரு கிரேட் வாங்கினா மட்டும்தான் உனக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன்ங்கிறது
கிடைக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இந்த NCSM எலக்டிவ்ஸ் அப்படிங்கிறது காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் அவங்களே வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் ஃபர்காட் இட். இந்த NCSM பற்றி தெரியாமல் யாரும் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. இப்போ வந்து NCSMங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிறது நம்மளோட தமிழ்நாடு. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இவங்க தான் நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ மெடிக்கல் MBBS இருக்கட்டும், BDS இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், ஆயுஷாக இருக்கட்டும், ஸோ எந்த கோர்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், இவங்க தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ NCSM இந்த மந்த்தில் ஆயுஷ்க்கு இப்போ சித்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மந்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்ச் மாதத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மந்த் வீக் சொல்லிட்டாங்கன்னா, ஸோ டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உனக்கு எக்ஸாம் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து உன்னோட பேப்பர் வேல்யூவேஷன் அந்த ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா. ஸோ இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை பற்றி தெரியாமல் இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இன்றது அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் நமக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னென்ன எக்ஸாமில் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ டைம் டேபிள் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பேப்பர் வேல்யூவேஷன்லாம் இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அன்ற கண்ட்ரோல் தான் நம்ம வருவோம். ஸோ நம்ம டிகிரி வாங்கினாலுமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டுமே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ங்கிறது இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி NCSMக்கு மேலே ஹெட்டு ஆக்சுவலாக. ஸோ உன்னோட என்ன சொல் இப்போ ஆயுஷ்ல ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜாப் வேகன்சிஸ் கொண்டு வராங்க. ஸோ புதுசாக இனோவேஷன்லாம் கொண்டு வராங்களா, இன்டர்கிரேட்டட் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஸோ ஆயுஷ் சிஸ்டத்தை அதர் கண்ட்ரிஸ் கொண்டு போகிறது, ஸோ என்னென்னலாம் காலேஜஸை புதுசாக அப்ரூவல் பண்ணுறது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கண்ட்ரோல் தான் வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வெப்சைட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்கு, இன்ஸ்டா பேஜஸுமே இருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ NCSM இன்ஸ்டா பேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இன்ஸ்டா பேஜஸ் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இன்ஸ்டா பேஜஸ் இருக்கு. ஸோ வந்து என்னென்ன மெடிசன்ஸ் எப்பப்போ பண்றாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு அவேர்னஸ் கொண்டு வருது. ஸோ இதெல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் தான் கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எப்படி வந்து இவங்க வந்து அவேர்னஸ் கொண்டு வராங்க, ஒரு டிசீஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆயுஷ் சிஸ்டத்தில் என்ன மெடிசன் இருக்குது, ஸோ அது எப்படி அப்ரூவல் ஆகுச்சு, எப்படி ரிசர்ச் ஃபீல்டில் கொண்டு வந்துச்சு, ஸோ இது எல்லாமே அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த 3 பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஒரு ஆயுஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகேங்களா. ஸோ NCSM அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று, அது மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ இந்த 3 வெப்சைட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பேஜஸுமே அவைலபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ ஒரு ஆயுஷ் காலேஜஸ்குள்ளே போகிற அப்படின்னா ஸோ எதுவுமே தெரியாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இல்லாமல் ஸோ இதெல்லாம் நமக்கு இப்படி இந்த மந்த்தில் நடக்க போகுது, எக்ஸாம் இந்த மந்த்தில் நடக்க போகுது, நம்ம காலேஜஸ் இந்த மந்த்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ செகண்ட் ப்ரொஃபஷனல் இந்த மந்த்தில் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ நமக்கு லீவ் விடுறதா இருக்கட்டும், ஸோ அண்டர் இந்த கைட்லைன்ஸ் படி தான் இவங்க வந்து எல்லா காலேஜஸுமே ப்ரொசீட் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னுமே ப்ரொசீடும் ஆக செய்யும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு காலேஜ் ஒரு கிரேடிங் கொடுக்குறது, ஸோ எது பெஸ்ட் காலேஜ், எதுலேருந்து இந்த கிரேடிங்ஸ்ல இந்த NCSM தான் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ நமக்கு ஒரு ஐடியா, கிளியர் கட் ஐடியாங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதை விட ஒரு பேசிக் ஸோ இதை பற்றியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. ஆக்சுவலாக சிலபஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அந்த வந்து கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாமே வந்து இந்த NCSM கைட்லைன்ஸ் படி தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ யூஜிக்கா இருக்கட்டும், பிஜிக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த NCSM தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, மற்ற ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்களுக்கு இதை பற்றி தெரியல, ஒருவேளை ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் புதுசாக போய் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை கைஸ், அண்ட் தென் ஸ்டே டியூன் வித் மீ.